சிரிப்பு மாதிரி ஒரு அழகிய மருந்து எதுவும் கிடையாது. நல்ல ஒரு வார்த்தை 100 டானிக்கு சமம். அதே போல எவ்வளவு நோய் நொடி இருக்கிறவனும் மெல்லிசா ஒரு இசையை கேட்கிறப்ப டென்ஷன் குறையும், இன்னொன்னு ஒரு நகைச்சுவை கேட்கிறப்ப டென்ஷன் குறையும். இப்ப நீங்க என்ன செய்யணும், இருக்கையிலும் இருக்கணும், இருக்கையிலும் இருக்கணும். இதை சொல்லி இந்த கைதட்டை நான் வாங்கி இதை நான் மதுரைக்கு கொண்டு போக முடியும், நீங்களா தட்டிடும். அதான் இன்னொன்று உங்க தொடக்கத்திலே ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கேன். நீங்க யாரும் சிரிக்கலாம் கூட நான் வருத்தப்பட மாட்டேன். பக்கத்துல சிரிக்கிறாலும் முறைச்சு பார்க்காம உட்காருங்க தாய் குளங்களே. அது தாய்மார்கள் ஒரு நாளைக்கு 17 சீரியல் பார்த்து தேம்பி தேம்பி அழுகிற கோஷ்டியே நீங்க கொஞ்சமா சிரிச்சீங்க. ஏன்னா பெண்களுக்கு பொன் நகையை விட புன்னகை தான் அழகு. ஒரு அம்மா பார்க்க என்ன ஒவ்வொன்றுக்கும் கைதட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படி. ஏன்னா இந்த சென்னையோட அழகு என்ன தெரியுமா, இப்ப மதுரைனா மதுரைக்காரங்க மட்டும் இருப்பாங்க, திருச்சினா திருச்சிக்காரங்க, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர்காரங்க மட்டும் இருப்பாங்க. ஆனா சென்னையில மட்டும்தான் எல்லா ஊருக்காரங்களும் இருக்கக்கூடிய அழகான ஒரு. இன்னொன்னு இந்த பூக்களை பாத்தீங்களா, எல்லா விழாவிலும் எதுக்கு சார் இந்த பூக்களவே அலங்காரத்துக்கு வைக்கிறாங்க? ஏன்னா இது ஒண்ணுதான் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருக்கிற பூக்களை எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி மனிதர்களும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா சந்தோஷம். யாரெல்லாம் சிரிக்க மறக்கிறானோ இல்ல சிரிப்பதற்கு நேரம் செலவழிக்க மாட்டேங்கிறானோ அவன் பூரா டாக்டருக்கு நேரம் செலவழிச்சிருவான். ஒன்றும் தப்பா திணிக்காங்க. ஏன்னா டாக்டர் போய் உட்காந்து நானும் சொன்னேன், டாக்டர் காது சரியா கேட்க மாட்டேங்குது அப்படின்னேன். வகுத்த வலி சரியாயிரும் அப்படின்னாரு அவருக்கு காது கேட்கல. அப்புறம் பக்கத்துல உட்காந்து மிஷினை மாட்டி விட்டேன், சார் காது சரியா கேட்கல அப்படின்னேன். வயசு என்னது அப்படின்னாரு, 43. 43 வருஷமா நீ சொல்லி கேட்காத காது நான் இன்னைக்கு சொல்லியா கேட்க போகுது அப்படின்னாரு. வாங்க டீ சாப்பிடு அப்படின்னாரு. பாத்திருக்கீங்களா? அதனால இந்த விழாவிலே நீங்க கொஞ்சம் கூட, ஏன்னா பொங்கலோ பொங்கல் வாங்க, சில நேரம் பொங்கல் லோ பொங்கலா போயிருக்கு. இந்த ஆண்டவே ரொம்ப பாசிட்டிவா நேர்மறை எண்ணத்தோடு தொடங்குறதுக்கு தான் சார் எல்லாம் சந்தோஷமா கூடியிருக்கும். எவ்வளவு விழா பாத்தீங்களா அந்த மேடையில பாசிட்டிவா. சார் கொரோனா வந்தப்ப எல்லாம் டென்ஷனா இருந்தோம். ஆனா அதுல எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிச்சு சார். இங்க 200 பேர், அங்க 300 பேர் கொத்து கொத்தா போறப்ப அவன் இந்த ஆளுக்கு மெசேஜ் போட்டேன், சார் ஊரெல்லாம் பரவுது கொரோனா, நான் உன் கனவுல வர்றேனா அப்படின்டா. இந்த இடத்துல அவன்கிட்ட கத்துக்கிறேன் சார், எதை பத்தி கவலைப்படாம பாசிட்டிவா நேர்மறை எண்ணத்தோடு தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றாரு பாருங்க சார். நீங்க நான் அடிக்கடி சொல்லுவேன், 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது. பாத்தீங்களா? இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட் நினைச்சு நானா ஒரு இருமாப்புல சொன்னேன். அங்க யாரும் எல்லாருக்கும் நல்லா தமிழ் தெரியுதுல்ல சார் ஓரளவு? ஆமா, அப்பப்ப கை தட்டிங்க சார், எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு ஒரு நோய் இருக்கு சார், யாரும் சிரிக்கலாம் குபுன்னு வெறுத்து குப்புறக்கு விழுந்துருவேன்.